கோடை வெயிலும் தேர்தல் சூடும். வருஷா வருஷம் வெயில் காலத்துல தண்ணீர் பந்தல் திறந்து மக்கள் தாகத்தை தீர்க்கிற மாதிரி சீன் போட்டு கட்சிக்கு ஆதாயம் தேட முயற்சிக்கிறது எல்லா கட்சிகளும் செய்யற விஷயம். ஆனா இந்த வருஷம் தேர்தல் வர்றதால தேர்தல் விதிமுறைகள் அதுக்கு அனுமதிக்குமான்னு தெரியாம கட்சிகள் எல்லாம் கொஞ்சம் சுணக்கம் காட்டிட்டு இருக்கு. தண்ணீர் பந்தல் வைக்கத்தான் யோசிக்கிறாங்களே தவிர உற்சாகமான விநியோகத்தை பத்தி கவலையே இல்ல. டாஸ்மாக் கடைகள்ல மொத்தமா சரக்கு வாங்கி கட்சி பணி செய்யற தொண்டர்களின் களைப்பை போக்குற வேலை இப்பவே ஆரம்பிச்சிருச்சான். பிரச்சனை என்னன்னா, எந்த தொகுதி யாருக்குன்னு இன்னும் முடிவாகாத நிலையில இப்பவே செலவு செஞ்சு பின்னால பிரயோஜனம் இல்லாம போயிட்டா என்ன செய்யறதுன்னு சீட்டுக்கு போட்டி போடுறவங்க மத்தியில கொஞ்சம் தயக்கம் இருக்கா. சரக்கு வாங்கி கொடுத்தா இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு மறந்துடுவாங்க, இல்லாட்டி வேற யாரு வாங்கி தந்தாலும் அங்க போயிருவாங்க அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்களாம். அதனால கொடுக்கறத பொருளா கொடுப்போமேன்னு நினைச்சு ஹாட் பாக்ஸ், எவர் சில்வர் தட்டுன்னு பரிசு விநியோகத்தை ஆரம்பிச்சுட்டாங்களாம். குடம், டிஃபன் பாக்ஸ், பாத்திரங்கள் அப்படின்னு விதவிதமா பரிசு பொருட்கள் வீடு தேடி வர்றதால மக்கள் ரொம்பவே உற்சாகமா இருக்காங்களாம். சாப்பாட்டை சூடா சாப்பிடுங்கன்னு ஒரு கட்சி ஹாட் பாக்ஸ் கொடுக்குதாம். பாக்ஸ்ல வச்சு சாப்பிட முடியுமா, போட்டு சாப்பிட தட்டு வேண்டாமா அப்படின்னு இன்னொரு கட்சி தட்டு கொடுக்குதாம். மதுரை, திருச்சி, நாமக்கல், ராமநாதபுரம் மாவட்டங்கள் பரிசு பொருட்கள் விநியோகத்துல முன்னணியில இருக்காம். இதெல்லாம் அட்வான்ஸ் தானாம். வேட்பாளர் பட்டியல் இறுதியான உடனே மெகா ஜாக்பாட் பரிசு உண்டு, காத்திருங்கன்னு சொல்லி வாக்காளர்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம் லோக்கல் கரைவேட்டிகள்.